ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரேமியா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து எக்ஸலில் இருக்க பவர் க்யூரியை பற்றி தான். அதாவது பவர் க்யூரி யூஸ் பண்ணி வெப்லேருந்து எப்படி டேட்டாவை வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து ஃப்ளஷ் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டேப்பில் போயிட்டு தென் ஃப்ரம் வெப், தென் குரோமில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க லிங்க் விக்கிபீடியா லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேபிளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த டேபிளை தான் வந்து நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து ஃப்ளெச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்பேஜோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். அதை எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டேட்டா டேப் இருக்கா? டேட்டா டேப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இங்கே ஃப்ரம் வெப் இருங்க, லோட் ஆகுது. இதில் வந்து அந்த நம்ம காப்பி பண்ண யூஆர்எல்ல வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. கனெக்ட் கொடுத்துருங்க. இப்போது பவர் க்யூரி அந்த எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக லோட் ஆகுது. பாருங்கள், அந்த வெப்பேஜில் இருக்க எல்லா டேபிளும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் கிளியராக வந்து ப்ரிவ்யூ பண்ணி காமிக்குது. தென் டேபிள் 1, டேபிள் 0, டேபிள் 2, டேபிள் 3, இதுதான் நம்மளுக்கு தேவையான டேட்டா. முதல்ல லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டானா நத்திங் பட் எடிட் பண்ணலாம். அந்த டேட்டா வந்து க்ளீனாக வந்து பர்ஃபெக்டாக எக்ஸல் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இங்கே பாருங்கள், பவர் க்யூரி எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. தென் இங்கே கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். அவ்வளோ மாடிஃபை இந்த வீடியோவுக்கு வந்து டேட்டா வந்து அவ்வளோ மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து ஹெட்டிங்காக வரணும். அதுக்காக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ வந்து இப்போ ஆஸ் ஹெட்டிங்காக வந்துடுச்சு. தென் இங்கே பாருங்கள், ஹெட்டிங் வந்து என்ன டைப்பு? டேட்டா டைப் டெக்ஸ்ட்டு. இதுவும் டெக்ஸ்ட்டு. பட் இந்த ரோ வந்து எனக்கு தேவையில்லை. இந்த ரோவை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து டேட் டைப். தென் பாப்புலேஷன், ஹோல் நம்பர். இஸ் ஆல்சோ ஹோல் நம்பர். இது வரைக்கும் டேட்டா வந்து கரெக்டாக இருக்குது. இது அப்படி எக்ஸல் ஷீட்டில் வந்து ஃப்ளெஷ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணன்றது இங்கே வந்து என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். ஹோம் டேப் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ரெஃப்ரெஷ் ப்ரிவ்யூ. தென் க்ளோஸ் அண்ட் லோட் டேட்டா. க்ளோஸ் அண்ட் லோட் டேட்டா கொடுத்தா அது வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து அந்த டேட்டா வந்து ஃப்ளெஷ் பண்ணிவிடும். பாருங்கள், அழகாக ஃப்ளெஷ் பண்ணிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு வெப்பில் இருந்து டேட்டாவை வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து நம்ம வந்து
பப்ளிஷ் பண்ணணும். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த எக்ஸல் கான்செப்டோட வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன்.